பாகம் 23 பூசணிக்காய் மோர் குழம்பு வைப்பது எப்படி? முதலில் ஒரு கீர்த்திக்கு பூசணிக்காயை தோல் நீக்கி பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி வைத்துக்கொண்டு 10 சின்ன வெங்காயத்தை உரித்து வைத்துக்கொண்டு 2 பச்சை மிளகாவை நறுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு 3 கப்பு தயிரை மிக்சியில் இட்டு நன்றாக அரைத்து அதை வடிகட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். பின்பு 3 டீஸ்பூன் மல்லியையும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் ஊற வைத்து அதை அரைத்து பால் பிழிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு எண்ணெய் சட்டியில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் துவரம்பருப்பை பொன்முருளாக வறுத்து அதையும் பொடி செய்து அந்த கலவையோடு கலந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு ஒரு எண்ணெய் சட்டியில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி ஒரு காஞ்ச மிளகாயை போட்டு கடுகு ஜீரகம் இவற்றை வெடிக்க விட்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இவற்றையும் வதக்கி அந்த கலவையும் அதில் ஊற்றி பூசணிக்காயை போட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு வேக வைக்க வேண்டும். நன்கு வெந்த பிறகு உப்பு போட்டு அதில் தயிரை ஊற்றி சூடாக இறக்கினால் அதுவே சுவையான மோர் குழம்பு ஆகும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லுங்கள்.